ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஒரு ஃபேமஸ் விக்டரி இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவோட. நிறைய பேர் வந்து 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு வந்து ரிவெஞ்சு அப்படின்லாம் நிறைய ஃபயர் விட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆன் தட் நோட் வெரி ஹாப்பி. ஒரு செம வின்னு. அதுவும் ஆஸ்திரேலியாவை அடிச்சு அவங்கள வந்து இப்போ செமிஃபைனல் ஸ்பாட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உட்கார வச்ச பெருமை இந்த இந்தியன் டீமுக்கு போய் சேரும். இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரோஹித் சர்மா வச்சு பொழந்துட்டாரு. அதுதான் தட் இஸ் ஹவ் யூ. இது ரிவெஞ்ச் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் அனதர் ஆப்போசிஷன். தே வாண்ட் டு பிரஷ் aside டு ஷோ தட் வி ஆர் வாட் வி ஆர் ஆல் அபவுட் அப்படின்னு. அதனால இப்போ வந்துட்டு 2 எபிசோடு முன்னாடி சொன்ன அந்த கொடலுறவுற சம்பவத்தை பத்தி நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்லாதீங்க, அதை சொன்னா நமக்கு ராசி இல்ல. அதாவது திருப்பியும் சொல்றேன். இப்போ அவங்க வந்துட்டு ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர்ஸ் இந்த பிச்சில் ஆடியே ஆகணும் ஆஸ்திரேலியான்னு சொன்னோம். இந்தியாவுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் போரும் அப்படின்னு சொன்னோம். இந்த மேட்ச் வந்து எப்படி பேன் அவுட் ஆயிருக்குன்னு போங்க, இந்த டிஸ்கஷன் எப்படி போகுதுன்னு பாருங்க. அதாவது மார்ஷ் என்ன பண்ணாரு, அந்த டாஸ் ஜெயிச்ச உடனே வாவ் இட் லுக்ஸ் லைக் எ பெல்டர் ஆஃப் எ பிச் வி வுட் வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட்னாரு. அதாவது ம். 41 ரன்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்தியாவை, யூ காட் அ சான்ஸ் நாட் டு வரி அபவுட் த நெக்ஸ்ட் ரிசல்ட்டுங்கும் போது நான் வந்து உங்களை கேட்கிறேன். ஐ வாண்ட் ஆல்சோ அவர் நாலேஜபிள் வியூவர்ஸ் டு கமெண்ட் ஆன் திஸ். 41 ரன்ல ஜெயிக்கணும். இஃப் யூ ஃபீல் தட் இட் இஸ் அ பெல்டர் ஆஃப் அ பிச், அன்பார்ச்சுனேட்லி யூ ஆர் ஒன்லி கோயிங் வித் ஒன் ஸ்பின்னர் அப்படிங்கும் போது அந்த குஷனே நீங்க பேட்ஸ்மேனுக்கு கொடுத்து இதே டிராவிஸ் ஹெட் ஆடின அந்த இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பேட் பண்ணி அவருக்கு ஒரு புடி பிடிச்சிருந்ததுன்னா நான் உங்களை கேட்கிறேன், வாட் would have been the scenario even though if they wouldn't have beaten India by margin of 41 runs, which is too high considering India the way they are playing. ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல பிடாக் அப்படின்னு தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் என்னன்னா இந்தியன் பேட்டர்ஸ் would have been under some pressure for the first time in the tournament. இப்போ வந்து அந்த அளவுக்கு பாகிஸ்தானோட கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எல்லா வேற அதர் டைம்ஸ் ஃபுல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடிட்டு போயிட்டாங்க. ஈவன் தோ தேர் பெஸ்ட் பேட்டர் விராட் கோலி வந்து இஸ் நாட் ஈவன் இன் எனிவேர் நியர் இஸ் பெஸ்ட். ரோஹித் சர்மா நேற்று அடி வெளுத்துட்டாரு. ஈவன் தென் இந்தியா இன்னும் ப்ரெஷர் பண்ணிருக்கலாம். தே குட் புஷ்ட் இந்தியா டு கார்னர். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் டிபிக்கல் ஆசி வே. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல இருந்து ஸ்டீவா காலத்துல இருந்து மார்க் டெய்லர் காலத்துல இருந்து ஒரு கிரன்ச் கேம்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிப்பாங்க, ஒரு பெரிய ஸ்கோரை போடுவாங்க, ஆப்போனண்ட்டை தே புஷ் டு கார்னர். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏன் வந்து ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ எம் ட்ரைங் டு சே. எனக்கு அந்த விஷயமும் புரியல. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் சம்டைம்ஸ். இப்போ பாருங்களேன், இப்போ பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இப்போ நடந்துட்டு இருக்கு. பங்களாதேஷ் வந்து ஹாஸ் டு பீட் ஆப்கானிஸ்தான் ஈதர் பை 61 ரன்ஸ் ஆர் இப்போ 116 டார்கெட்ன்றாங்க. 12.1 ஓவர்ஸ். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 12.1 ஓவர்ஸ் 116 அப்படிங்கிறது க்ளோஸ் டு 10 an over. ஸோ இந்த மாதிரி ஆமா. நெட் ரன் ரேட் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது யூ ஆல்வேஸ் கன்சிடர் ஒன் திங். யூ பேட்டிங் ஃபர்ஸ்ட் புட்டிங் அப் அ ஸ்கோர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட் மோர் தென் வாட் யூ டூ இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நானு. ஸோ வந்துட்டு பட் அவங்க அங்க இப்படி நினைக்கலாம்ல, இத்தனை இத்தனை ஓவர்ல அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் ஈஸியா இருக்கும் பேட்டர்ஸ்க்கு. தே ஃபீல் தேர் பேட்டிங் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ நம்ம வந்து இந்த ஓவர்ல கனெக்ட் பண்ணி ஒரு அடி அடிச்சிரும்டா அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா. பர்ஃபெக்ட். when you know the pitch is belter, what is the chances of you restricting that Indian team to a sizable total? அது ஒரே ஒரு ஆமா, கேள்விதான். அப்ப ரெண்டு பேரும் அடிப்போம், அப்ப நம்ம முதல்ல அடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட். அப்படிங்கும் போது இந்தியா பேட்டிங் ஆடி உங்களுக்கு 170 அடிச்சிருந்தாலும் ஆஸ்திரேலியா should chase it down in 14.5 ஓவர்ஸ். 170 14.5 ஓவர்ஸ்ல கொடுக்குற அளவுக்குலாம் இந்தியா போலிங் பேட் எல்லாம் கிடையாது. அப்படிங்கும் போது த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூஸ் ஈவன் தோ இஃப் யூ ஸ்கோர் 190. இப்ப அடிச்ச நீங்க 184 190 நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தீங்கன்னா கஷ்டம். 150க்குள்ள இந்தியாவை நீங்க சுருட்ட முடியாது. பட் அட்லீஸ்ட் அன் அவுட் சைட் சான்ஸ். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் தே வில் நாட் பிளே ஃபார் 149. தே வாண்ட் டு ஸ்கோர் தட் 191 டு கிராஷ் ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுங்கும் போது தப்பு டிப்பு. இப்ப ரோஹித் கோலி அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. ரோஹித்தும் சீக்கிரம் அவுட் ஆயிருந்தா தென் யூ ஸ்மெல் அ சான்ஸ். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நேத்து வந்து சொன்னோம் இந்த மாதிரி இந்த சென்ட் லூசியால ஸ்பின்னர்ஸோட எக்கானமி என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, Zampa has been the sole leader for them, carrying their attack in his shoulders all alone, and he's also a human to have a bad day. கரெக்டா இல்லையா? அப்படிங்கும் போது ஆமா.
இந்த பட் சுச்சுவேஷன்ல டு பி ஃபேர் பீடா ஒரு ஈஸியான கேட்ச், அதாவது என்ன மாதிரி கிரிக்கெட் தெரியாதவங்களே பிடிக்கிற ஒரு கேட்ச் அது. அது ஹார்திக் பாண்டியான்னு நினைக்கிறேன் டிராப்ட். கரெக்ட். அதுக்கப்புறம் 25 ரனுக்கு மேல அடிச்சார் ஹார்திக் பாண்டியா. இல்ல, நான் இல்லன்னு சொல்லல. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ், உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பின்னர் and is expected to have a bad day. That is how cricket you have to prepare yourself. Second thing is you are not using Maxwell for a reason only known to you. ஏன் நீங்க வந்து மேக்ஸ்வெல் யூஸ் பண்றீங்கன்னு தெரியலங்கும் போது நேற்று நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம். அதாவது 3 சீமர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து பேட் கமின்ஸை நீங்க கை வைக்க முடியாது ஃபார் a ரீசன். இப்போ மிச்சல் ஸ்டார்க்க கை வைக்க முடியாது ரீசன், ஏன்னா நீங்க முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் தான் முதல்ல பஸ் ஏறுவாங்கன்னு. ஸோ வேற வழியே இல்லாம இந்த 6th ஸ்டாண்டர்ட் இந்த போலிங் அட்டாக்ல அன்பார்ச்சுனேட்லி ஜோஷ் ஹேசல்வுட். கரெக்டா? ஸோ நம்ம எப்படி ஆமா, ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ஜோஷ் ஹேசல்வுட் ஹேஸ் டு சிட் அவுட் அப்படின்னு. வேற வழியே இல்லை. ஏன்னா ரெண்டு விஷயம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஒன்னு இஸ் நாட் அ கிரேட் டெத் பவுலர், பட் இஸ் எ பிரில்லியன்ட் பவர் பிளே பவுலர். நேற்று அந்த பவர் பிளேல வந்துட்டு அவர் ரன்னு அவரும் கொடுத்திருந்தாருன்னா இன்னும் மரணாடி வாங்கியிருப்பாங்க. பிரில்லியண்டா போட்டாரு. இதான் இந்த சுச்சுவேஷன்ல சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நீங்க பார்க்கும்போது அந்த ரெப்புடேஷனை வச்சு போயிடுறாங்க. இப்ப நானே வந்து எனக்கு அப்படிதான் நடக்குது தெரியும், பாதி நேரம். எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களை கேட்கிறேன் சார். இப்போ 3 சீமர்ல இப்ப நான் சொல்றேன், ஒரு சஜஷன் கொடுக்குறேன், ஒரு ஸ்பின்னர் ஆடியே ஆகணும். 3 சீமர் இருக்காங்க. யாரை டிராப் பண்ணுவாங்க? நான் எடுத்து போடுற பேரு பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு, கமின்ஸ், ஏசல்வுட்னா நீங்க இந்த டோர்னமெண்ட் எப்படி போயிருக்கு எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஸ்டார்க்கு 2 டைம் வேர்ல்ட் கப் வின்னரு, கமின்ஸ் வந்து ஒரு சைலன்சர் அவரு அப்படின்றதுலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜோஷ் ஹேசல்வுட் டிராப் பண்ணிடலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, மிச் மார்ஷ் வந்து இஸ் ஜஸ்ட் பிளேயிங் திஸ் டோர்னமெண்ட் as a pure batsman who cannot contribute with the ball as a seamer. ஓகே. அதுக்கப்புறம் டிம் டேவிட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல பேட்லயே படல, சுத்தமா பேட்ல படல. அவருக்கு பதிலா கேமரூன் கிரீனை நீங்க ஆடி இருந்தீங்கன்னா ஒரு வெரைட்டிக்கு இன்னொரு போலரும் வந்திருக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா அவங்க அதுவும் பண்ணலங்கும் போது the attack had become just one dimensional the moment Rohit just took over Mitchell Stark and Cummins. ஸோ உங்களுக்கு அப்ப என்னாச்சு? ஒரே ட்ரம்ப் கார்டை உங்களை காப்பாத்துற ஒரே ஆயுதம்னா ஆடம் சாப்பா. நேத்தும் ஆமா, அவர் 4 ஓவர்ல 27 ரன் 2 ரன் போட்டுக்கணும். போட்டுருந்தா ஒரு 20 ரன் கம்மி பண்ணிருப்பாங்க. இஸ் ஆல்சோ ஹியூமன் அண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் அ பேட்டேஜ். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். தே ஹேட் நோ க்ளூ. அதே மாதிரி ஸ்டைலிஷ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 2 ஓவர் வச்சு ஓட்டலாமே, 4 ஓவர் போட முடியாது. நேற்று வச்சு வெதுப்பிட்டாங்க ஸ்டைலிஷ. 4 ஓவர்ல 56 ரன். இப்ப கிரீன் மாதிரி ஒரு ஆள் இருந்ததுன்னா உங்களுக்கு அங்க எங்கே இப்போ you would have taken 1 over out of Cummins, you would have taken 1 over out of Stoinis, and for a variety you never know, he might have been picked up a wicket, and he was also in a decent form for RCB. IPL would have also contributed with the bat. இன்னொன்னு நான் சொன்ன பாருங்க, the moment India scored 180, Australia stood no chance. அது அடுத்த பிரச்சனை. ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்க முடியாது. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் அன்பார்ச்சுனேட்லி they didn't do the right decision at the toss. It didn't play the right combination. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப ரோஹித் சர்மா வந்து அந்த மாதிரி அடிக்கும் போது இன்னொரு கிரேட்டஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பண்ட் த வே ஹி பிளேடு. நார்மலா பண்ட் காச்சாமுச்சான அடிப்பாரு. நேற்று வந்து ஒரு 14 பால்ல 15 ரன் சரியா ஒரு பக்கம் அடிக்கிறாரு. நான் ஒரு பக்கம் செகண்ட் ஃபீல்டில் ஆடுறேன் பாருங்க, அந்த பண்ட்டை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நிறைய பேர் நான் அஸ்வினோட பேசும்போது நான் சொன்னேன், அவரோட ஷார்ட் செலக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும்னு. என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஹேஸ் டு பிளே அக்ரெசிவ்லி. எஸ், ஹி ஹேஸ் டு பிளே அக்ரெசிவ்லி. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்ப பண்ட்டு வந்து சுத்தி ஒரு 13 for 2 வந்திருந்தா that would have given Rohit Sharma the confidence to go the way he did. தெரியல எனக்கு. ஒருவேளை அப்படி போய் அவுட் ஆகி 33 for 3 ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆட பார்த்துட்டு 160 அடிச்சுதான் நீங்க சொல்ல முடியாது. 160 150 அந்த மாதிரி இந்தியா அடிச்சிருந்தாங்கன்னா you never know that anything would have happened. Even they would have chased it in 15 overs also. 150 அப்படின்னா ஒரு சான்ஸ் பார்த்துருப்பாங்க. 180 வேலை போன உடனே அவங்களோட இன்டென்ஷன் என்னாச்சுப்பா, முதல்ல நம்ம மேட்ச் ஜெயிச்சு லெட்டஸ் ட்ரை அண்ட் டேக் சம் ஃபேவர் ஃப்ரம் பங்களாதேஷ்ன்ற ஒரு மூடுக்கு வந்துட்டு ஈவன் தான் 200 ஃபர்ஸ்ட் டூ மச் சான்ஸே இல்லாம போச்சு. இந்தியாவும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அது என்ன சொல்றது, ஜெயிக்கணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் சொல்றோம். இப்ப நேத்து பாருங்க, இப்ப வி ஸ்போக் அபவுட் தி பர்ஃபார்மன்சஸ் ஆஃப் தி ஸ்பின்னர்ஸ். ஆஸ்திரேலியா எங்க அடி வாங்கினாங்கன்னா, உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி ஜாம்பாவை விக்கெட் எடுக்கும் போது வெட் மோர் தென் 10 என்ன ஓவர். குல்தீப் வந்து இந்த ஹை ஸ்கோரிங் வென்யூவா மாத்திட்டாங்க. இட்ஸ் நாட் எ ரியல் ஹை ஸ்கோரிங் வென்யூ. குல்தீப் 4 ஓவர்ல 24 ரன் 2 விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 3 ஓவர்ல 21 ரன் 1 விக்கெட்டு, ஜடேஜா 1 ஓவர்ல தான் போட்டாரு 17 ரன். தட் எக்ஸாக்ட்லி வாஸ் த ரீசன். இப்போ உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஹர்ஷதீப் சிங் கையை சுத்தினாலே எப்படியோ விக்கெட் விழுந்துருது.
பட் அவரும் இவெண்ட் ஃபார் 4 overs 37. பும்ரா 4 ஓவர்ல 29ங்கிறது பாக்குறவங்க பும்ரா 4 ஓவர்ல 29. யோசிச்சு பாருங்க, பும்ரா 4 ஓவர்ல 29 என்ன அந்த பொறுத்த ஒரு வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓவர் அடிச்சாருன்னு நினைக்கிறேன், செகண்ட் ஓவர் அடிச்சாரா டிராவிஸ் ஹெட் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப டிராவிஸ் ஹெட் அடிச்சாலும் உங்களுக்கு சிராஜ் இல்லைங்கிறதுனால வேற வழி இல்லாம அவர் அடிச்சாலும் 2 ஓவர் போட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இவர் எப்ப வந்தாரு? 2வது ஓவர் 4வது ஓவர் போட்ட பும்ரா 17-19 தான் வந்தாரு. 13 ஓவர் பும்ரா லாக் கொடுக்குற. ஆயிட்டார் பேசிக்கலி. அதான் இப்போ நேத்து குல்தீப் சரியா போடலைன்னா this game would have gone either ways, honestly speaking. So குல்தீப் நல்லா போட ஆரம்பிச்சோடனே அக்ஷர் பட்டேலி joined the bandwagon. அதனால உங்களுக்கு சரியா போச்சு ஒழிய, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் you should have one more over of Bumrah to bowl in the middle overs. இதான் முதல்ல இருந்து தலையான அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு இங்கிலாண்டோட ஆடுறாங்க, ஏதாவது 2 பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஸ்டார்ட் வந்துருச்சு, உங்களுக்கு பும்ராக்கு 2 ஓவர் போயிடுச்சு, குல்தீப் ஜாம்பாக் விழுந்த மாதிரி குல்தீப்புக்கு விழல, ஒரு 2 ஃபுல் டாஸ் போகுது, பேக் ஃபுட் போய் ஒரு புல் அடிச்சிட்டாங்கன்னா வகை வகையா மாட்டிப்பாங்க. பும்ராமே யூஸ் பண்ண முடியாது. இப்ப நிறைய பேர் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, ஒய் இஸ் ரோஹித் சர்மா கிவிங் த பால் டு ஹர்திக் பாண்டியா? வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. ஜடேஜா கொண்டு வந்தாங்க, ஜடேஜா ஒரு ஓவர்ல 17 ரன் அடிச்சிட்டாங்க. வேற வழியே அக்ஷர் பட்டேல் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. இல்ல அக்ஷர் பட்டேலும் ரன் போயிருந்தா தி ஸ்டோரி வுட் ஹவ் பீன் டிஃபரெண்ட்ன்றதுனால எனக்கு அதுலயும் ஒரு சின்ன பயம் இருக்கு. பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் சம்மன் ஐ வாண்டட் சிராஜ் டு பிளே, பட் ஹோப்ஃபுல்லி தே வில் கேரி ஆன் திஸ் காம்பினேஷன். அவங்க மாத்த மாட்டாங்க, தே கேரி ஆன் த காம்பினேஷன் அண்ட் ஸ்டில் வின் த செமிஃபைனல்ஸ். சூப்பர். ஆனால் ரோஹித் சர்மா வந்து வச்சு வெளுத்துட்டாருல பீடா. அவர் ஹி ஹிம்செல்ஃப் செட் அது விண்டு இந்த சைடு அவங்க யூஸ் பண்றதுனால ஹி ஓப்பன் அப் ஆன் தி ஆஃப் சைடு இனிஷியலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஆடினார். அதான் நீங்க சொன்னீங்க பந்தே வந்து செகண்ட் ஃபீல்டில் ஆடுறாரு, பந்தே அடக்கி வாசிக்கிறாருன்னா அப்ப அவர் என்ன அடி அடிச்சிருப்பாரு அப்படின்னு பாருங்க. ஆஸ்திரேலியா வச்சு இந்த மாதிரி அடிக்கிறது ஹி டிட் ஆஸ்திரேலியா டு ஆஸ்திரேலியா அப்படின்னு தான் சொன்னோம். இல்ல அந்த இன்னிங்ஸ் எல்லாம் நீங்க டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ்ன்றது. ரோஹித் சர்மா had a lean patch இந்த டோர்னமெண்ட். பட் இப்ப ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை வெளியே தள்ளுறதுக்கான ஒரு சான்ஸ் ரோஹித் சர்மா கொடுத்திருக்காரு. டு பி ஆனஸ்ட் வித் யூ, விராட் கோலி இஸ் ஆல்சோ டியூ. இப்ப எல்லாருமே வந்து விராட் கோலி இப்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அட போடா அப்படின்னு. he will come back big in the next game. சோ அதுதான் வந்து பெரிய பிளேயருக்கான அழகு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க எந்த ஸ்பின்னரை டிராப் பண்ணுவீங்க, யாரை நீங்க டிராப் பண்ணுவீங்க சிராஜுக்கு? அது என்னால சொல்லவே முடியாது. ஜடேஜா ஒரு கோட்டு, அக்ஷர் பட்டேல் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாரு, அதனால அக்ஷர் பட்டேலே இது பண்ண முடியாது நீங்க. அதனால வந்து அந்த ஆன்சரை என்னால கொடுக்க முடியாது. ஒரு சிலர் எப்படி யோசிப்பாங்க, சரி சார் நீங்க சொல்றதுக்கே நான் வரேன், சிவம் தூபே வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணலன்றீங்கல்ல, அந்த ரோலை நீங்க ஜடேஜா குடிச்சிட்டு சிராஜ் ஆட வேண்டியதானே, அப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் ஒன்று கிடைச்சா கிடைக்குமே, அதுவும் உங்களுக்கு கிடைக்குமே அப்படிம்பாங்க. இப்ப என்ன நான் சொல்லுவேன்னா, வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் கோயிங் டு பி a brave decision. அது எந்த அளவுக்கு ரைட் டெசிஷன் அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன் நான். ஏன்னா வந்து ஒரு சிலர் இஃப் தே சே தட் ஜடேஜாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சிவம் துபே இஸ் ஜஸ்ட் பிக்ட் அப் அஸ் a pure batsman, but everyone knows that how destructive he is. ஆனா if someone is asking ஜடேஜாவா தூபேவா அப்படின்னா, ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி, புத்திசாலித்தனமான கேள்வி. அப்படிங்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஐயோ இந்த கன்ஃபியூஷன்ல எதுவுமே வேணாம், எல்லாம் ஜெயிச்சிருக்கோம், அன்பீட்னா போயிருக்கோம், நம்ம போயிடலாம் சேம் பிளேயிங் கிளம்போட அப்படின்னு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அதுதான். ஸோ இங்க இருந்து இந்தியாவுக்கு செமிஃபைனல், ஆஸ்திரேலியாவுக்கு வந்து செமிஃபைனல் டிக்கெட்டா வீட்டுக்கு போற டிக்கெட்டா அப்படின்னு தெரியும். இருக்காங்க டிராவல் ஏஜென்ட்டுக்கெல்லாம் சந்தோஷம், பிரைஸ் ஏறிக்கிட்டே போகும். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேனே, இப்போ ஆஸ்திரேலியாஸ் just brought them to a situation where they need favors from other teams which normally you don't see in ICC events. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் எப்படின்னா, யூ வுட் எக்ஸ்பெக்ட் தேம், எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து வந்து டப்புன்னு ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் தோத்த வெறியில இந்தியாவை 41 ரன்ல அடிச்சு நீங்க அப்படிதான் நானும் நினைச்சேன், ஒரு வெறியோட வர்ற ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெறி இதுதான் அப்படின்னு அப்புறம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி வர்ற ஆஸ்திரேலியன் டீம் தான். எனக்கு நீ ஃபேவர் சொல்றியா, நான் ஒன்ன முடிக்கிறேன், உன்னோட பொருள் எடுத்து ஒன்னையே போடுறன்ற மாதிரி வர்ற ஆஸ்திரேலியா. But to be honest with you, that is what we have been telling right from the beginning, that India has got a right balance.
இந்தியா இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டீம் இந்த டோர்னமெண்ட் அப்படின்றத இந்தியா ப்ரூவ் பண்ணாங்களே ஒழிய வி cannot question the intent or anything from Australia. They made a few strategical errors that is common in every team, but India totally outplayed them with both bat and ball. அதே மாதிரி ஆஸ்திரேலியா அன்லைக் ஆஸ்திரேலியா நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈஸியான கேட்ச் எல்லாம் விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தே ஃபெல்ட் த பிரஷர் மோர் தேன் இந்தியா விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு மார்ஜின்ல ஒரு பெரிய டீம் அடிக்கணும் அப்படின்றது, அதே மாதிரி மழை வருமா வராதா, ஒரு டிராவல் பண்ணி பாவம் ப்ரீவியஸ் டே வந்திருக்காங்க அப்படிங்கும் போது தட் இஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் தட் இஸ் நாட் டேக்கிங் த கிரெடிட் அவே த ஆஸ்திரேலியா பிளேடு. கொஞ்சம் பெட்டரா யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு இது பண்ணுது. இப்போ இந்தியா லுக்ஸ் லைக் தட் தே ஆர் ஆன் ரியல் கியர். டு பி ஆனஸ்ட் வித் யூ, இஃப் யூ see that அந்த இங்கிலாந்து பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா I think India has got the boots to restrict them is my humble opinion. They're playing a game at 10 a.m. in Guyana. 10 a.m. Guyana high scoring இது வராது. இப்போ ஹை ஸ்கோரிங் கேம் வராம பால் நின்னுச்சுன்னா that will only suit the subcontinent team more than the teams from South Africa, England, New Zealand and Australia. சூப்பர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தனி ப்ரிவியூ இருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு. ஸோ இப்போ உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லி we can wind up. ரொம்ப ஹாப்பி. இது தவிர எதுவும் இதுவே கிடையாது. இப்ப நீங்க எனக்கு உத்தரவு போட்டுட்டீங்க அந்த கொடலூர் சம்பவம் நான் சொல்லக்கூடாதுன்னு. அதனால உங்க அந்த அந்த மரியாதை, உங்க மேல இருக்கிற மரியாதை, வியூவர்ஸ் மேல இருக்கிற அன்புனால அதை நான் சொல்ல போறது இல்லை. பட் இந்தியா இஸ் ஹார்ட் ஃபேவரட்ஸ் டு வின் த வேர்ல்ட் கப் ஃப்ரம் ஹியர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் முதல்ல சொன்னேன், இந்தியா செமிஃபைனல் போறதை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது, அதுக்கு மேல தெரியாது அப்படின்னு முன்னாடியே நம்ம சொன்னோம். ஆனா இப்ப the way they are playing 2 out of 2 is a real possibility. அதான் நீங்க சொன்ன மாதிரி that's what we have got for this episode. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீடைல்டு அனாலிசிஸ். ஏன்னா கயானா என்னோட ஹோம் டவுன் when it comes to CPL. Until we come back and entertain you for the next 2 previews of T20 World Cup. Thanks a lot and bye-bye.